கம்பன் ஏன் இதை எடுத்தான்? ஏதோ நிறைய கதை இருக்கும், இதை மட்டும் கொண்டு வந்து பண்ணானே, என்ன காரணம் அப்படின்றது தான் அவர் இன்னைக்கு அற்புதமாக பதில் சொன்னார். வழக்கமாக நம்மால் சினிமாக்காரன் புறாக்களை என்ன பண்ணுவான், கல்கத்தாவுக்கு போவான், ஒரு கதையை வாங்கிட்டு வருவான், எங்கள் ஊர் பேரை போட்டால் மல்லிகை கிளின்னு போட்டு படம் எடுத்துருவான். அது மாதிரி தான் கம்பன் என்ன பண்ணால், போனால் படித்து பார்த்தான், நல்லா இருக்கடா இது அப்படின்னு சொல்லி ராமாயணம் இங்கே கொண்டாந்து கொண்டுட்டான். ஆனால் அவன் கெட்டிக்காரன் சைட்டில் மாற்றிட்டான். அவன் ராமாயணம்னா ராம அவதாரம்னா ரொம்ப கெட்டிக்காரன் மாற்றிட்டார். மாற்றிட்டு சொன்னார், அவர் தெய்வ அம்சம் ஆக்கிட்டார். திருவால்முடி அப்போ சொன்னார், ஏன் வால்மீகியினுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்பவே செமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதையெல்லாம் மாற்றி அற்புதமான இலக்கியத்தோடு நல்லொழி காட்டியதால் தான் கம்பனுக்கு இன்றைக்கும் பேர் இருக்கு. அதனால தான் கம்பனுக்கு பேர் இருக்கு. இன்னொன்று பார்க்கணுமா, வேற சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் தான் இளங்கோடிகள் சொல்லுவான், மணிமேகலை அதுக்கப்புறம் தான் சித்திரை சாஸ்தா சொல்லுவான். ஆனால் இப்படி இல்லை, ராமாயணத்தை கம்பராமாயணம் தான் சொல்றான். ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி அதை பின்னிலைப்படுத்திட்டான், போயிடுச்சு. எதனால? இவன் அவன் இன்டென்ஷன் அவன் செய்யல, படிச்சவன் பூரா பார்த்து அதில் இருக்கிற லைனை விட இவர் மேல புகழ் வந்தது, இவர் கம்பராமாயணம் மாற்றி அமைச்சுக்கிட்டு. இது உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் உண்டு. பேரடைஸ் எழுதணும் கூட அது கிடையாது. அது மாதிரி ஒரு மனிதன் கூட தன்னுடைய பெயருக்கு முன்னால் தள்ளிக்கிட்டான். ஆக நானும் இத்தனை புத்தகத்தை படித்து பார்த்து எதையாவது ஒரு 10 பாயிண்ட் அது இது அடிப்போமான்னு பார்த்தேன். நானும் கம்பன் மாதிரி ஆயிட்டேன். கம்பன் மாதிரி. கம்பன் எல்லாத்தையும் படித்து பார்த்தான். வால்மீகில அவனுக்கும் ஒன்றும் புரியல. அவர் வால்மீகி ராமனை செய்தியை எல்லாரையும் மனுஷனாக படிச்சுட்டார். ஒரு வீர மானிடன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அறியப்பட்டார். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால வச்சிருக்கார். ஏன்னா புகன் கொண்டு வர்றதுல அது மாதிரி இருக்கு, இதெல்லாம் கொண்டாடுற சாப்பிட்ருக்கான். அங்கே இருக்கிற ஒரு பண்ணைசாலையில் உட்காருகிற பொழுது லட்சுமணன் கருப்பு நிற மானை சுட்டு அந்த கரியை சுட்டு அதை ராமருக்கும் சீதைக்கும் படைத்தான் என்றெல்லாம் வருகிற காலத்தான் ஒரு நான் வெஜிடேரியனாக கம்பன் கம்ப்ளீட் வெஜிடேரியனாக்கி அவரை நான் வெஜிடேரியனாக காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒன்று என்று சொல்ல முடியும்.